ஜோடி ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து 2 ப்ரீசெட் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று சேகர் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு குரூப் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் எல்லாம் நானே கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து இமேஜ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த குரூப்பில் அந்த 3 குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து 1 by 1 பாருங்கள், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இம்போர்ட் ஆகலன்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து அது வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன், எப்படி இம்போர்ட் பண்ணுறது. நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ ப்ரீசெட்டே நான் கொடுக்குறேன். இது வந்து இம்போர்ட் ஆகுது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்கள் அலைட் மோஷனுக்கு வந்து ஒர்க் ஆகலைன்னா நான் வந்து டெலகிராமில் ஒரு அலைட் மோஷன் கொடுத்துருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதை செக் பண்ணி பார்த்து அதில் வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலைன்னா இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா குரூப்பை வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப்பில் போனீங்கன்னாவே நான் ஆல்ரெடி இதில் இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் நீங்கள் இந்த எடிட் குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுனா ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சுருக்க எல்லா இமேஜும் இதில் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எனக்கு தேவையான இமேஜ் வேணும்னா நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கனாவே போதும். இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி இமேஜை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இப்படி வந்து குரூப்பில் வந்து இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வெளியே வந்துட்டு அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து கொடுத்துட்றேன். அடுத்த குரூப்லேயும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜ் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் கொடுத்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு நான் கலர் அண்ட் ஃபில்ல வந்து எகைன் போய்க்கிறேன். இதில் அந்த ஸ்டார் ஐக்கான் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இந்த குரூப்பில் நான் ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருப்பேன், அந்த டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் எல்லாமே. ஜஸ்ட் நீங்கள் இமேஜ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் குரூப்லேயும் இந்த மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும், மறக்காமல் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக எகைன் பார்த்தீங்கன்னா தேர்ட் குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது கடைசி குரூப்பு கீழே இருக்கும், அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எகைன் எடிட் குரூப்பில் வந்து போயிட்டு இதோட இமேஜை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வேணும்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, நான் வந்து இப்படியே விட்டுறேன், நான் எதுவும் ரீப்ளேஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீ ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக 1 by 1 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட்டை வந்து எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டா போதும், எல்லா எடிட்டும் முடிஞ்சு. நீங்கள் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஏரோ பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் பார்த்த மாதிரி ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரீடில் வந்து அந்த ஒயிட் பாயிண்ட் மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரீடில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போனீங்கன்னாவே நீங்கள் வச்சுருக்க எல்லா இமேஜும் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை வந்து செலக்ட்
பண்ணிக்கோங்க. 3 டாட் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் வரும். அதில் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிரும். ஃபிட் ஆனதுக்கப்புறம் கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அலைன்மெண்ட் கூட பண்ணி வச்சுக்கலாம் இமேஜை. இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ப்ளே பண்ணுற ஐக்கன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஏரோ இருக்கும். அதில் ரைட் சைடு ஏரோ வந்து எகைன் கிளிக் பண்ணிக்கோங்க. எகைன் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைன் வந்து மூவ் ஆகிக்கும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதாவது இமேஜை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறதான்னு கேட்கும். அடுத்த ரெட் லைன் வரும். அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுத்த ரெட் லைனில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்து எப்படிலாம் எடிட் பண்ணிங்களோ அதே மாதிரி அடுத்த இமேஜுக்கு எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் 2 இமேஜஸ் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு நம்ம சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா இமேஜோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி. ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லிடுவேன், ஷேக்கட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ப்ளஸ் போட்ட ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த லேயரை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணி பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ப்ளஸ் போட்ட பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இமேஜ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த குரூப்புக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. குரூப்புக்கு அப்புறம் வச்சுட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான், பேஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அந்த சாங் எண்டு வரலும் கட் பண்ணிக்கோங்க. இந்த லேயர் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்குன்னு பார்த்துங்க. அப்போ தான் இமேஜில் வந்து அப்ளை ஆகும். இப்போ இமேஜோட கலர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னு தெரியும், செம்மையாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட்டை தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இது ஒரே ஷேக் எஃபெக்ட் தான், இது எல்லாத்துக்குமே செட் ஆகும். அதாவது எல்லா பீட்டுக்குமே செட் ஆகும். அதனால் ஒரே ஷேக் எஃபெக்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன பண்ணுறேங்க, எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதோட லேயரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. ஷேக்கட் பீஸில் போய்ட்டு காப்பி லேயர் கொடுத்துட்டு பீட் மார்க் பீஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிடுவீங்க. அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இதில் கடைசியாக பேஸ்ட் ஸ்டைல்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனையும் எடுத்து விட்ருங்க, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகிருக்கும். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா அகைன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜுக்கும் இதே மாதிரி பண்ணிடுங்க. செகண்ட் இமேஜுக்கும் இதே மாதிரி அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போர்டு பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அந்த பேஸ்ட் ஸ்டைலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரோ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 3 ஆப்ஷனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எல்லா இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக 2 இமேஜுக்கு மட்டும்தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பற்றிலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடி ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை செகண்டாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து 30 FPS வச்சுக்கோங்க, இல்லை 60 FPS வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.